ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் வீக்கில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். குலாப் ஜாமுன் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஃபேவரட். ஆனால் இது எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறது, குலாப் ஜாம் வந்து உடையாமல் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி எப்படி வர்றதுன்னு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் இதில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த குலாப் ஜாமுக்கு வந்து ஸ்வீட்லெஸ் கோவாவில் தான் செய்ய போகிறோம். அதாவது சர்க்கரை இல்லாத கோவா. இது வந்து ஸ்வீட் கடையில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்லெஸ் கோவா வந்து கிடச்சிருக்கு. இந்த கோவா பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோவா சேர்த்துக்கலாம். ரெடிமேட் குலாப் ஜாம் மிக்ஸ் எல்லாம் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி கோவா வாங்கி குலாப் ஜாம் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே அவ்வளோ வந்து சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்லெஸ் இல்லாத இந்த கோவாவை நல்லா பிசைஞ்சிக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாமில் எந்த ஒரு கிராக்ஸுமே எதுவுமே இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா இதை பிசைஞ்சிக்கிறேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு குலாப் ஜாம் வந்து உடையாமல் வரணும். இப்போ நீங்கள் வெறும் கோவாவில் நீங்கள் குலாப் ஜாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் சக்கரை ஜீராவில் போடும்போது உடஞ்சிரும் குலாப் ஜாம். அந்த உடையாமல் வரத்துக்காக நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் கொஞ்சமாக வந்து இட்லி சோடா மாவும் சேர்த்துக்கிறோம். அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு இட்லி சோடா மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். குலாப் ஜாம் வந்து நல்லா புசு புசுன்னு வரத்துக்காக தான் நம்ம வந்து இட்லி சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்மளோட ஷேப், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ, ரவுண்டாக இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப், எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் குலாப் ஜாமை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், எந்த ஒரு விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ கோவா எடுத்துருக்கோம். அதனால் நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 300 கிராம் சர்க்கரைக்கு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போது சர்க்கரையும் தண்ணியும் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூளுமே சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கம்பி பத அளவுக்கு வந்தால் போதும், ஆஃப் பண்ணி வடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே குலாப் ஜாம் செய்யும் போது சக்கரை ஜீராவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குலாப் ஜாமுனுக்கு இந்த ஜாமுன் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி ஜாமுன் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில். இப்போ பாருங்கள், ஜாமுன்லாம் உடையாமல் வருது. நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ மாவு, அந்த மாதிரி நம்மளோட ஜாமுன் எதுவுமே வந்து உடையாமல் வரும். கலரும் பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இதே பிளாக் கலரில் ஜாமுன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கனாவே பிளாக் கலர் ஜாமுன் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். அதுக்குள்ளே நட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயுமே செய்கிற மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஒரு குலாப் ஜாமுன் செய்கிறோம். இதே மாதிரி எல்லா ஜாமுனுமே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு சக்கரை ஜீராவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் பொரித்து எடுத்துக்கூட நீங்கள் சக்கரை ஜீராவில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கோவா குலாப் ஜாமுன், அதுவும் வந்து எந்த ஒரு வெடிப்பு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நம்ம இந்த குலாப் ஜாமுனை வந்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேரிஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.